பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அது நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ये सिर्फ कोई रिचुअल नहीं है, राष्ट्र को प्रगति की ओर तेज गति से ले जाने के जो प्रयास चल रहे हैं उसमें ऊर्जा भरने का काम ये शीतकालीन सत्र भी करेगा, ऐसा मेरा पूरा विश्वास है. கூட்டத்தொடர் வழக்கமான ஒரு சடங்கல்ல. நாட்டை துரிதமான கதியில் முன்னேற்ற பாதையில் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்று நாடு விரும்புகிறது. அதற்கான பாதை மற்றும் பணிகள் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் நடைபெறும். समय समय पर ऐसे प्रकट किया है कि लोकतंत्र के प्रति இந்தியா ஜனநாயகத்திலேயே வாழ்கிறது. ஜனநாயகத்தின் மீதான ஆர்வமும் ஆசையும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தொடர்ந்து மக்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை தொடர்ந்து வலுவடைந்து கொண்டே வருகிறது. மாதாओं बहनों की जो भागीदारी बढ़ रही है. அண்மையில் நடந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் கூட வாக்குப்பதிவு சதவிகிதம் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக அந்த தேர்தலில் பெண்கள் மற்றும் தாய்மார்கள் அதிக அளவில் தங்களது வாக்குகளை செலுத்தியுள்ளனர். இது நமது ஜனநாயகம் வலுவடைந்து வருவதற்கான அடையாளம். மக்கள் ஜனநாயகத்தின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை எடுத்து காட்டுகிறது. बहुत बारीकी से देख रही है. ஜனநாயகத்தால் வழங்க முடியும் என்பதை இந்தியா நிரூபித்திருக்கிறது. डेमोक्रेसी कैन डिलीवर. जिस गति से आज भारत की आर्थिक स्थिति नई ऊंचाइयों को प्राप्त कर रही है, विकसित भारत के लक्ष्य की ओर जाने में ये हमें नया विश्वास तो जगाती है, नई ताकत भी देती है. साथियों, எதிர்க்கட்சிகள் தேர்தலில் கிடைத்த முடிவுகளை நாடாளுமன்றத்தில் பிரதிபலிக்க கூடாது. நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகளை இடையூறு ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் தேர்தல் தோல்வியை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. संसद देश के लिए क्या करने वाली है